السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று ரமலான் மாதத்தினுடைய பிறை 25வது நாள். அல்லாஹுவின் அருளால் தராவீஹ் தொழுதிட்டு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அல் குர்ஆனில் ஓதப்பட்ட அல்லாஹுடைய இறை அத்தியாயங்கள், இந்த நாட்களில் எல்லாம் அல் குர்ஆனை கேட்கின்ற வாய்ப்பை கொடுத்ததற்கே ரப்பிற்கு நாம் ஆயிரம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாட்களில் அல்லாஹ் அமைத்து கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துவோம். வரும் காலங்களில் தினந்தோறும் இது போன்று அல் குர்ஆனை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அது குறித்த வசனங்களை பிறருக்கு எடுத்துரைப்பதற்கும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற நல்ல துஆக்களோடு இன்றைய அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 சூறாக்களுக்கு நெருக்கமாக நமக்கு மத்தியில் ஓதப்பட்டது. எல்லா சூறாக்களினுடைய செய்திகளுமே நிறைய செய்திகளை தாங்கியது. ஒரு உண்மையிலேயே மனதை தொட்ட ஒரு 2 விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வான். அதாவது நாளை மறுமையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்தினுடைய அந்த நன்மையின் நட்பெயரை எழுதப்படுகின்ற அந்த ஏடை கொடுக்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்வான். நல்லவர்களுக்கு வலது கரத்தில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். தீமை நிறைந்த தீயவர்களுக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும் அவங்களுடைய ஏடு. அந்த ஏடு கொடுக்கப்பட்ட உடனேயே அந்த மனிதர் முடிவு செய்து கொள்வார், என்னுடைய நிலை இதுதான், என்னால நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டதே என்று அவன் கை சேதப்படுவான். அந்த செய்தி அல்லாஹ் அப்படியே பதிவு செய்வான். வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர், எனக்கு இதான் கிடைக்கணும்னு நினைச்சேன், அவர் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாரு, அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சுகபோகங்களை எல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அடுத்த செய்தியை கேள்வி கேட்கப்படும் போதே நாமெல்லாம் நம்முடைய வலக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படுவோமா, இடது கரத்தில் பட்டோலை வழங்கப்படுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இடது கரத்துல கொடுக்கப்பட்டோடனே அவன் நினைப்பான, நம்மெல்லாம் ஏதாவது ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னா ஒரு மாதிரியா நம்மளே அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இன்னைக்கு என் கையில இடது கையிலெல்லாம் இந்த ஏடு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இன்னைக்கு என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று அவன் புலம்பிக் கொள்கின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் அப்படியே பதிவு செய்கின்றான். நீங்கள் சூரத்துல் ஆகாவை வாசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் நாம் நம்மளே மறந்து விடுவோம். அவ்வளவு பெரிய செய்திகள் எல்லாம் அது தன்னுள் தாங்கி இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு செய்திகளாக நாம் அலசி பார்த்தாலும் இன்று நமக்கான ஒரு சிந்தனையாக முதலாவது நாம் ஓதப்பட்ட நூன் வலம், பலம் பேனாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் என்று பேசுகின்ற ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பேனா. இந்த பேனாவை அல்லாஹ் சொல்லும் பொழுதே வல்கலமி மாயஸ்துரும், நாம் அந்த எழுதுகின்ற செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாக அவ்வளவில் கலம், பேனா தான் படைக்கப்பட்டுச்சான். பேனாவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உத்தரவிட்டான். அடியார்களினுடைய கடைசி காலம் வரை மனிதனுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பேனா எழுதி முடித்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருவார்கள். அப்படியானால் பேனாவினுடைய கண்ணியம் நமக்கு விளங்குது. இன்னொரு இறை வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அல்லம பில் கலம், பேனாவை கொண்டுதான் நாம் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அலகிலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். அப்போ பேனாவினுடைய அந்த மகனமும் உயர்ந்தவும் நமக்கு புரிகின்றது. பேனாவின் மூலமாக எழுத்தை இந்த மனித உலகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். உலகத்தினுடைய தலை சிறந்த மார்க்க விற்பனர்களும் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், பல பேரினுடைய மனதை வாழ்க்கையை புரட்டி போன்ற மிகப்பெரிய பின்னணி அது பேனாவிற்கு தான் சொந்தம். பேனா என்பது ஒரு முள் கம்பியை போன்றுதான் நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் பல மனிதர்களினுடைய தவறான வாழ்க்கையை நேர்வழியில் கொண்டு வந்தது அந்த பேனாதான். அந்த பேனாதான் பல மனிதர்களுடைய கல்வி ஆற்றலை உயர்ந்த இடத்திற்கு சென்றது. அந்த கல்வியை உயர்த்தி நிப்பாட்டியது பேனாதான். இன்று பல மனிதர்களுடைய தலை எழுத்துக்களை மாற்றி உயர்ந்த இடத்திற்கு நிப்பாட்டியதும் பேனாதான் என்று மார்க்க நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார். நமக்கு தெரிந்த பேனாவினுடைய அந்த கலர்ல இந்த ப்ளூ, கருப்பு, இந்த சிவப்பு, கிரீன் இப்படிலாம் நம்ம எழுதுறோம்ல, இதுல கூட ஒவ்வொரு அறிஞர்களும் சில சிந்தனைகளை சொல்கின்றார்கள். இந்த பிளாக்லையும் ப்ளூலையும், கருப்பு நிறத்திலையும் ப்ளூ நிறத்திலையும் எல்லாரும் எழுதுவாங்க. இதெல்லாம் சாமானிய மக்கள் அனைவரும் பயன்படுத்துவது. ஆனா இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவோம் சொல்லுவாங்க இந்த டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாம் தவறை திருத்தி கொடுப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று பச்சை நிறத்துல பயன்படுத்துறவங்க உத்தரவிற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் நவீன நம்முடைய உலகில் பயன்படுத்துகின்ற செய்தி. இந்த பேனாவோடு அல் குர்ஆனில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மனித உலகத்துல இந்த இறைவன் தான் அனைத்திற்கும் சொந்தம். வானம் பூமி அனைத்தையும் படைத்து ரட்சிப்பது இறைவன் தான். அத ஒரு சூரத்துல் ரஹ்மான்ல அல்லாஹ் ஒரு பதிவு செய்கின்றார், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமி அனைத்தும் சொந்தம். இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத் அப்படின்னு ஒரு இறைவசனத்தை முடிச்சிட்டு மனித உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். வலவ் அன்ன மாஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹரு யமுத்துஹு, அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய மின் ஷஜரா எல்லா மரத்தையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, அக்லாமுன் பேனாவாக நீங்க தயாரிச்சிருங்க. வல் பஹரு யமுத்துஹு, கடலை ஃபுல்லாக நீங்க என்ன செஞ்சிருங்க, எல்லா யமுத்துஹு மையாக நீங்கள் ஆக்கி விடுங்கள். 7 கடல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஆக்கிய பிறகும் மின் பஅதிஹி சபஅத் அப்ஹுரின், இந்த 7 கடலையும் நீங்கள் மையாக்கிய பிறகும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய புகழ, உயர்வை, கண்ணியத்தை உங்களால் எழுதி முடிக்கவே முடியாது. இன்னல்லாஹ் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவன், உயர்ந்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்த பிறகு மா ஹல்குக்கும் வலா பஅதுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் சொல்றான், உங்களை படைத்ததும் உங்களை நாளைக்கு மறுமையில் எழுப்ப போவதும் இல்லா கனஃப்ஸி வாஹிதா, அல்லாஹ் மட்டும்தான் அதை செய்யப்படும் அப்படிங்கிற இந்த செய்தி எல்லாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊந்துதலையும் மன மாற்றங்களையும் தருகிறது. இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பை நமக்கு தரும். ஈமானிய உணர்வுகள் என்பது இந்த ஆயத்துக்களை எல்லாம் நாம் சிந்தனைகளில் அசை போடும் பொழுது நம்முடைய மனதில் இஸ்லாமும் இறைவனுடைய அந்த கண்ணியமும் உயர்வும் நமக்கு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள
முடிகின்றது. அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனங்களை எல்லாம் அல் குர்ஆனின் வாயிலாக சிந்தித்து பாருங்கள். மனித உலகத்திற்கு அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அந்த பேனாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உயர்ந்த இடத்தில் மாற்றங்களுக்கு பல மனிதர்களில் உயர்த்தியதும் அந்த பேனாதான். அதே போன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தாழ்வுக்கும் காரணம் அந்த பேனாதான். அந்த பேனாவால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை எழுத வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் நிச்சயமாக முடியாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது என்றால் அவருடைய கண்ணியம் என்ன?